தமிழ்நாடே புதிய அணையை கட்டட்டும், இடத்தையும் தேர்வு செய்யட்டும், கட்டுமான பணிகளையும் தமிழ்நாடே பார்த்துக்கிட்டோம். இந்த புதிய அணை கட்டுறதுக்கான மொத்த செலவையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரள மாநிலத்தின் முதல்வரான சதீஷன் சொல்லியிருக்குது. இன்றைய தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வருது. கர்நாடகத்திலேருந்து காவிரி நதிநீர் பிரச்சனை ஓயுமோ ஓயாதோ, ஆனால் இந்த பக்கம் இருந்து கேரள முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இன்றைய மாநாட்டில் பார்க்கப்படுது. காவிரி தண்ணீர் விவகாரமா கர்நாடக முதல்வர் இன்னைக்கு மேகதாது அணை கட்டுனா அது தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால தான் கட்டுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சா நாங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொல்லி இந்த மாநாட்டில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் ஒரு பக்கம் பேசினாலும் கேரள முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சதீஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 130 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை நீங்க தமிழக அரசு பாதுகாப்புன்னு சொன்னாலும் அது வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு கீழே வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால தமிழக அரசே அணை கட்டக்கூடிய இடத்தை தேர்வு செய்யட்டும், அதற்கப்புறம் அதோட வடிவமைப்பை தமிழக அரசே செய்யட்டும், கட்டுமான பணிகளையும் தமிழக அரசே பார்த்துக்கிட்டோம், இதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவையும் கேரள அரசு நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு நடந்த மாநாட்டில் சதீஷன் சொன்ன விஷயம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இருந்தாலும் இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்த முல்லை பெரியாறு அணை மூலமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் இப்ப நாங்க கொடுக்குறோமோ அதே அளவு தண்ணீரை புதுசா அணை கட்டினாலும் நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கோம், அதுல எந்தவித மாற்றமும் இல்லைன்னு சொல்லி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் இதற்கு பின்னால ஏதாவது சூழ்ச்சமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. ஏன் தெரியுமா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் தற்சமயமா ஒரு 3 மாசத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு கனிம வளங்களும் பக்கத்து மாநிலங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டார் இல்லையா, ஒரு உத்தரவு பிறப்பிச்சார் இல்லையா. அதனால பாதிக்கப்பட்டது கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலத்தை காட்டிலும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது கேரள மாநிலம் தான். ஒருவேளை இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை கனிம வளங்கள் நம்ம வாங்கிக்கலாங்கிற அடிப்படையில் அவர் பேசினாரா, இல்லை உள்ளபடி நல்ல மனசோட கேரள முதல்வர் சதீஷன் பேசியிருக்காருங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறப்ப நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலாக தான் இந்த புதிய அணை கட்டக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. எது எப்படியோ 130 ஆண்டுகள் பழமையான அந்த முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றிய தகவல் வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்.